ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கறி ப்ளஸ் ஆட்டுக்கூடல் ரெண்டையும் வச்சு ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்பு செய்யும்போது சுவை கூடுதலாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறியை எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி 5லேருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அதே குக்கரில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தாங்க வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வெங்காயம் கட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 சிறிய தக்காளி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கறியை இதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். வெளியில் கறி மசால் பொடி விற்கும், அது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு. நம்ம ஆல்ரெடி கறி கொதிக்க வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருந்தோம். உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். திரும்ப ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிருங்க. அது ஊடால எங்கள் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன் விசில் வர்ற வரைக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுருங்க. குழம்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலையை தூவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.